ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அரசுவை சமையல் சேனல். இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் நைட் டின்னருக்கு அரிசி உப்புமா செய்யலான்ட்டு அதுக்கு நான் ஒரு கப்பு, நீங்கள் எந்த அளவில் நீங்கள் எந்த மெஷர்மெண்ட் எடுத்தீங்களோ அதே மெஷர்மெண்ட்டு தான். ஒரு கப்பு அரிசி, பச்சரிசி எடுத்துருக்கேன். நான் பச்சரிசி எடுத்துருக்கேன். நீங்கள் பச்சரிசி புழுங்கரிசி எது வேணால் எடுத்துக்கலாம். ஒரு கப் பச்சரிசி எடுத்திங்கன்னா ஒரு கப் துவரம்பருப்பு. இதை நம்ம ரெண்டுத்தையும் 1 மணி நேரம் நல்லா 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதோடு நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் ஒரு 2 வரமிளகா கூட சேர்த்திக்கலாம். நான் ஒரு 4-5 வரமிளகா எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையும் நம்ம வெந்தயத்தை நீங்கள் அரிசியோட ஊற போட்டுருங்க. அப்போ ஈஸியாக அரைப்பட்டுரும். மற்றதெல்லாம் நம்ம ஊறினதுக்கப்புறம் அதை போட்டு எல்லாத்தையும் நம்ம ஒன்றா அரைச்சி குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அது 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் அதோட அந்த அரிசி, ஊற வச்ச அரிசி, துவரம்பருப்போட வரமிளகா, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் எல்லாத்தையும் போட்டு நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும், நைஸாக அரைக்காமல். இப்போ வானலியில் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, 2 சீரகம் போட்டு அதோட கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதை இதில் சேர்த்துடலாம். ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் எண்ணெய் வர மாதிரி நல்லா கிளறி விட்டுடுங்க. அப்புறம் மூடி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு டைம் எடுத்து நம்ம அதை கிளறி விடணும். ஆனால் ஸ்டவ் சிம்லேயே தான் இருக்கணும். இப்போ நம்ம இதை ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்க, இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இது ஓரளவுக்கு வெந்திருக்கு. இது நீங்கள் இதுக்கு தேவையான அளவு உப்பு நீங்கள் அரைக்கும் போதே சேர்த்திருங்க. ஏன்னா அப்புறமா உப்பு போட்டால் அது சரி வராது. அரைக்கும் போது அது உப்பையும் போட்டு நீங்கள் சேர்த்து அரைச்சிருங்க. இப்போ இன்னொரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அவங்க எப்படி உதிரியாக வந்திருப்பாங்க, இந்த மாதிரி உதிராக வரணும். இதுலேயே நாம் காரம், உப்பு, காரம் எல்லாமே போட்டுருக்கிறதுனால இதுக்கு தனியாக சட்னி எதுவுமே வேண்டியதில்லை. வேணுன்னா தயிர் வேணால் நீங்கள் கெட்டி தயிர் வச்சு தொட்டுட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.